இந்த ஜூலை மாதம் 24ஆம் தேதி இந்த வெள்ளிக்கிழமை இந்த காலையில நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய மேலான இரக்கம் தயவு இந்த நாளை நமக்கு தந்திருக்கிறது. இந்த நாள் தானாய் வந்த நாள் அல்ல, நம்முடைய தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தேவரகமான ஒரு நாள். களி கூர்ந்து மகிழுங்கள், தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் செய்த உபகாரங்களை எண்ணி போற்றுங்கள். வாழ்ந்திருப்பீர்கள் பிள்ளைகளே, நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு ஃபுல்லா நீங்க நல்லா இருப்பீங்க. இன்றைக்கு உங்களுடைய காரிய கடமைகள் ஆசீர்வதிக்கப்படும். உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேற விசேஷமா உங்களுக்காக ஜெபம் பண்ண போறோம். அதற்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி நம்ம கவனிக்கலாமா? ஒரு கிராமத்துல கணவன் மனைவி இருந்தாங்களாம். அந்த மனைவி தன் கணவனை பார்த்து சொன்னார்களாம், வேலை வெட்டி இல்லாமல் இருக்கு, வருமானமும் சரியா இல்லை, வயிற்று பழப்புக்கு நம்ம என்ன பண்றது? வீட்டில் ஒரு பெரிய நல்ல ஒரு மாடு இருக்கு, நல்ல பால் கொடுக்குற ஒரு மாடு. இந்த மாடை எடுத்துக்கிட்டு சந்தைக்கு போங்க. சந்தைக்கு போயிட்டு நல்ல ரேட்டு பேசி இந்த மாட்டை வித்துருங்க. அந்த தொகையை வச்சு ஒரு பொட்டி கடையாச்சும் வச்சு நம்ம பொழைச்சிக்கலாம். வயிற்று பழப்புக்கு நம்ம என்ன பண்றது? வருமானம் இல்லாத ஒரு நிலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனைவி புருஷனை பார்த்து சொல்ல, புருஷன் என்ன பண்றாரு? நல்ல ஐடியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனைவி சொன்ன மாதிரியே அந்த மாட்டை, கட்டியிருந்த மாட்டை கைத்தோட பிடிச்சி இழுத்துட்டு போறார். எதுக்கு? சந்தையில் போயிட்டு நல்ல ரேட்டு பேசி வைக்கிறதுக்கு. மாடை பிடிச்சிட்டு இழுத்துட்டு ரோட்ல போயிட்டு இருக்கிறாரு. எதிர்க்கில் ஒருத்தன் வரான். அவன் கையில் பார்த்தீங்கன்னா நல்ல செமத்தையா நல்ல கொழுத்த ஒரு ஆடு இருக்கு. அந்த ஆடு பிடிச்சி அவன் சுமூகமாக ஓட்டிக்கிட்டு வரான். அவன் சொன்னான், ஏன்பா இந்த மாடு இப்படி இழுத்துட்டு போறியே, கஷ்டமல்ல உனக்கு? எவ்வளோ பெரிய மாடு, பாவம், ஒத்த ஆள், கைத்தை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இந்த அடிக்கிற வெயில்ல இவ்வளோ வேதனையோடு இழுத்துட்டு போறிய, உனக்கு கஷ்டமா இல்லை? பேசாம அது எனக்கு கொடுத்துரு. இந்த பார் ஆடு நான் எடுத்துட்டு போறேன் பார், ரொம்ப சொகுசா இருக்கு, சுலபமா இருக்கு, கஷ்டமே இல்லை, ஈஸியா இருக்கு. இந்த ஆட்டை நீ வச்சுக்கோ, மாட்டை நான் எடுத்துக்கிறேன். அந்த ஆள் என்ன பண்ணாரா, ஆமாம் நல்லதா இருக்கு ஐடியா, ஓகே அப்படியே செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் மாட்டை கொடுத்துட்டு ஆட்டை வாங்கிட்டா போல. சில பேர்லாம் அப்படிதான் இருக்காங்க பாருங்களேன். மாட்டை கொடுத்துட்டு ஆட்டை என்ன பண்றா போல, சொகுசா எடுத்துட்டு போயிட்டு இருக்கா போல. இவர் கைக்கு வந்ததுக்கு அப்புறமா, இவ்வளவு நாள் நல்லா சுமூகமாக போயிட்டு இருந்த ஆடு இவர் கையில் வந்ததுக்கு அப்புறமா இவர் கூட போகிறதுக்கு முரண்டு பிடிக்குது. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு சந்தைக்கு இழுத்துட்டு போறார். இப்படி இழுத்துட்டு போயிட்டே இருக்கும் பொழுது இப்போ அக்கல்ல ஒரு கோழியை வச்சுக்கிட்டு ஒருத்தன் வரான் எதிர்க்கல. அந்த ஆள் இந்த ஆளை பார்த்து சொல்றா போல, ஏன்பா இந்த ஆடை பிடிச்சி இவ்வளோ கஷ்டப்பட்டு இழுத்துட்டு போற, அதுவும் உன் கூட வர மாட்டேங்குது, முரண்டு பிடிக்குது, நீயும் போராடிக்கிட்டு இருக்க, நானும் ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன், எதுக்கு இப்படி போராடி இந்த ஆட்டை எடுத்துட்டு போயிட்டு இருக்க? என் கையில பாரு, நல்ல அழகான புசு புசுன்னு ஒரு நல்ல ஒரு கோழி இருக்கு, இதை வச்சுக்கோ, ஈஸியா நீ சுலபமா கையில பிடிச்சி எடுத்துட்டு போயிடலாம், இப்படிலாம் இழுக்க வேண்டிய கஷ்டம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஆளுக்கு, ஆமா நல்லாதான் இருக்கு யோசனை, அப்ப கோழியை கொடுத்துருங்க, இந்த ஆட்டை நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கோழியை எடுத்துக்கிட்டு ஆட்டை கொடுத்துட்டு இந்த மனுஷன் வரா போல, சந்தைக்கு போறா போல. போயிட்டே இருக்கும் பொழுது கொஞ்சம் ஒரு டீ குடிக்கணும், களைப்பா இருக்குன்னு டீ குடிக்கணும்னு ஒரு ஆசை. நேரம் என்ன பண்றா போல, ஒரு டீ கடைக்கு போறா போல, போயிட்டு நல்லா ஒரு டீ ஒன்று போடுப்பா அப்படின்னு கேட்குறாரு. டீயை போட்டு கொடுத்த உடனே இப்போ அந்த டீயை குடிக்கிற நேரத்தில் டீக்கார் சொல்றாரு, இந்த டீ நான் உனக்கு கொடுத்துருக்கிறேனே ரொம்ப ஸ்பெஷல் டீ, கீழே இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டீ கூட நான் உனக்கு போட்டு கொடுக்குறேன், ஆனால் உன் கையில் இருக்கிற கோழியை எனக்கு கொடுத்துட்றியா? நான் ஃப்ரீயாகவே டீ கொடுக்குறேன். இப்போ இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பரவாயில்லையே, இந்த கோழியை கொடுத்துட்டா எனக்கு ஃப்ரீயாகவே டீ கிடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு, டா கோழி நீயே வச்சுக்கோ, டீயை மட்டும் கொடு. இப்போ டீயை குடிச்சிட்ருக்கா போல. டீயை குடிச்சு முடிச்ச உடனே அவர் பின்னாடி இருந்து ஒருத்தர் குரல் கொடுக்குறாரு, என்னையா வேலை பண்ணிட்டு இருக்க? நான் உன்னை அப்பத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். வீட்டில் இருந்த மாட்டை எடுத்துக்கிட்டு சந்தைக்கு போகிறேன்னு பார்த்தா மாட்டை ஆடா மாற்றினேன், ஆடு கோழியாக மாறிச்சு. இப்போ டீ கடைக்கு வந்துட்டு அந்த கோழியும் கொடுத்துட்டு டீயை குடிச்சிட்டு வெறுங்கையோட போறியா? இரு, உன் சம்சாரத்துக்கிட்ட சொல்லி நல்லா உன்னை மாட்டி விட்டு உன்னை திட்டு வாங்க வைக்கிறேன், வா. உடனே இந்த டீ குடிச்சாரு பார்த்தீங்களா, அவர் சொல்றாரு, நீ என் மனைவி கிட்ட சொல்லு, நடந்ததெல்லாம் சொல்லு, ஆனா என் மனைவி என்னை திட்டா, என்கிட்ட சண்டை போட்டா,
என் சொந்த வீட்டை நான் உனக்கு எழுதி கொடுத்துட்றேன். ஆனால் என் மனைவி என்னை திட்டாமல், என்கிட்ட சண்டை போடாமல், என்னை பாராட்டினா, நீ சொந்தமாக வச்சு நடத்துறியே பொட்டி கடை, அதை எனக்கு எழுதி கொடுத்துட்றியா? உடனே அந்த பக்கத்து வீட்டுக்காரு சொந்தமாக பொட்டி கடை வச்சிருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, ஓகே டீல் தான், ஒத்துக்கிறேன். உன் மனைவி மட்டும் திட்டாமல் இருக்கட்டும், நீ பண்ண வேலைக்கு என் பொட்டி கடையை நான் உனக்கு எழுதி கொடுத்துட்றேன். ஆனால் உன் மனைவி திட்டா உன் வீட்டை நீ சொன்ன மாதிரி என் பேரில் எழுதி கொடுத்துரு. நேராக வீட்டுக்கு போகிறாங்க. இந்த ஆள் பக்கத்து வீட்டுக்காரு மனைவி கிட்ட நடந்த சம்பவத்தெல்லாம் சொல்கிறா போல, உன் புருஷன் என்ன வேலை பண்ணி வச்சிருக்கான்னு. மனைவி என்ன திரும்ப பண்ணாங்க, தன் புருஷனை பார்த்து, என்னங்க டீ குடிச்சிங்களாமே, அந்த டீ ஆச்சும் நிம்மதியாக சந்தோஷமாக ஆற அமர நிதானமாக ருசிச்சு அந்த டீயை குடிச்சிங்களா அப்படின்னு அவங்க மனைவி கேட்க, இதை பார்த்தோன்னு பக்கத்து வீட்டுக்காரனு அதிர்ச்சி அடைஞ்சி, இந்த மனுஷன் இவ்வளோ பெரிய வேலையை பண்ணி வச்சிருக்கான், மாட்டையே இழந்துட்டு போய் வந்திருக்கான், ஆனால் மனைவி இப்படி இவனை பாராட்டுதே அப்படின்னு சொல்லிட்டு, எப்பா எனக்கு ஆச்சரியமா வியப்பா இருக்குன்னு சொல்லிட்டு தாம் பொட்டி கடையை எழுதி இந்த மனுஷனுக்கு கொடுத்துட்டா போல சொந்த கடையை. பொட்டி கடையை சொந்தமாக எழுதி கொடுத்ததுக்கு அப்புறமா இப்போ அந்த ஆள் கிட்ட அந்த பொட்டி கடையை எழுதி கொடுத்தாரு பத்தியா, அவர் கேட்குறாரு, நான் தான் இப்போ பொட்டி கடையை எழுதி கொடுத்துட்டேன், உண்மையை சொல்லு, எப்படி உன் மனைவி நீ இவ்வளவு காரியம் பண்ணி உன்னை பாராட்டுது? அப்போ அவர் சொன்னாரா, எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஒப்பந்தம், சண்டையே ஆனாலும் திட்டுறதே ஆனாலும் வாக்குவாதமே ஆனாலும் 4 மனுஷங்களுக்கு முன்னாடி கணவன் மனைவியாகி நம்ம அதை செய்யவே கூடாது. திட்டுறதே ஆனாலும் சண்டையே ஆனாலும் வாக்குவாதமே ஆனாலும் அது நம்ம வீட்டுக்குள்ள நம்ம பெட்ரூம்ல மட்டும்தான் நம்ம பேசிக்கணுமே தவிர 4 மனுஷங்களுக்கு முன்னாடி நம்ம சண்டையே போட்டுக்க கூடாதுன்ற ஒரு ஒப்பந்தம் எங்களுக்குள்ள இருக்கு. அதை தான் என் மனைவி நிறைவேற்றிருக்கான்னு சொன்னா போலவா. ஆம் அன்பானவர்கள், இது ஒரு ஸ்டோரி தான், ஆனா எவ்வளவு ஒரு கருத்தான ஒரு ஸ்டோரி பாருங்களேன். உங்க வாழ்க்கையில உங்கள் கணவர்கிட்ட சில மிஸ்டேக் இருக்கா, உங்க மனைவி கிட்ட சில மிஸ்டேக் இருக்கா, உங்க பிள்ளைங்க கிட்ட இருக்கா, தெரிஞ்சவங்க கிட்ட இருக்கா, சொந்தக்காரங்க கிட்ட இருக்கா, அறிந்தவங்க கிட்ட இருக்கா, பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட இருக்கா, 4 பேருக்கு முன்னாடி உங்க மானத்தை வாங்காதீங்க. எல்லார்கிட்டையும் அவங்க பேரை ரிப்பேர் பண்ணாதீங்க. எல்லார்கிட்டையும் தப்பா ஒருத்தரை பத்தி தூற்றி திரியாதீங்க. உறவு முறிவது மாத்திரமல்ல, மனம் முறிவது மாத்திரமல்ல, பெரிய சச்சரவதை ஏற்படுத்தும். என்ன ஒரு தவறு அவர்கள் செஞ்சிருந்தாலும் யாரா இருந்தாலும் தனிமையா அவங்க இருக்கும் பொழுது அதை சுட்டி காட்டுங்க. சமாதானம் ஆசீர்வாதம் உண்டாகும். உறவுகள் கையாள்வீர்கள், மக்கள் செல்வாக்கு பெருக ஆரம்பிக்கும். அந்த மனுஷன் பாருங்க, அந்த ஸ்டோரியில அழகா அற்புதமா ஒரு பொட்டி கடையை அவன் எடுத்துக்கிட்டான் பாருங்களேன். அது மாதிரி பல நன்மையெல்லாம் உங்க லைஃப்ல கிடைக்கும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய். ஆண்டவர் சொல்றாரு, அவன்கிட்ட போ, நீயும் அவனும் தனிமையா இருக்கும் பொழுது அவன்கிட்ட அவனுடைய மிஸ்டேக் எடுத்து சொல்லி சரிப்படுத்துங்கிறார். கவனிக்கிறீங்களா? ஆகவே யார் மானத்தை நீங்க வாங்காதீங்க. 4 பேருக்கு முன்னாடி மற்றவங்களுடைய நற்பெயரை கெடுக்காதீங்க. யாரா இருந்தாலும் அவங்க கிட்ட குறைகள் இருந்தா, மிஸ்டேக் இருந்தா, தனிமையில் அவங்க கிட்ட எடுத்து அதை பத்தி பேசுங்க, விவாதிங்க, சொல்லுங்க. உறவு நல்லா இருக்கும், மக்கள் செல்வாக்கு கூடும், ஆசீர்வதிக்கப்படுவீங்க, அபாரமான மேன்மை அடைவீர்கள் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினால நான் உங்களை மனதார வாழ்த்துறேன், பிளஸ் பண்றேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு இந்த ஜூலை மாதம் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பிறந்தநாள் காண்கின்ற அன்பான பிள்ளைகள் எம் மம்தா மற்றும் ஜெனிஃபர் மெல்சியா மற்றும் இன்னைக்கு திருமண நாள் காண்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்கள் அன்பின் பரிசுத்தமுள்ள தூய தகப்பனே, திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமூகத்தில் வருகின்றோம். இந்த ஜூலை மாதம் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலக்கரம் நீட்டி தொட்டு நீர்த்தாமே ஆசீர்வதிப்பீராக. தேவன் அருளுகிற வேதனைகளை இல்லாத ஆசீர்களை நீருடைய பிள்ளைகள் வாழ்வில் தந்து, எந்த ஒரு மனத்தாங்கள் ஒருவர் மேல் இருந்தாலும் அவருடைய தவறுகள் சுட்டி காட்டக்கூடிய சூழல்கள் அமைய பொருட்டு 4 பேருக்கு முன்னாடி மற்றவருடைய பேரை டேமேஜ் பண்ணாம கண்ணியமா கவனமா ஆண்டவரே
தனித்திருக்கும் பொழுது அவருடைய குற்றம் குறைகளை சொல்லி சரிப்படுத்தக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை ஒவ்வொருவருக்கும் தருவீராக. மக்கள் செல்வாக்கு பெருக செய்வீராக. உறவுகளை சுமூகமாய் கையாளக்கூடிய அற்புதமான விஷயத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பீராக. இந்த நாள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்ப நாளாய், இனிமையான நாளாய், ஆசீர்வாதமான நாளாய் அமைந்தருளும்படி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய நல்ல நாமத்தினால உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் மனதார வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம், நேச பாச பிரியமான கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இன்றைய நாளில் பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலக்கரம் நீட்டி தொட்டு நிறுத்தாமே ஆசீர்வதிப்பீராக. வேதனையே இல்லாத ஆசீர்வாத நன்மைகளை நீருடைய பிள்ளைகளுக்கு தந்து கனப்படுத்தி மேன்மைப்படுத்த வேண்டுமென ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகளை மனதார வாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.